ஹலோ ஹலோ. இந்த வீடியோவில் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எந்திரிச்சதுமே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு நல்லா மூலையில் உட்காந்து குளித்து நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து இந்த கிரே பேண்ட் அண்ட் இந்த பிளாக் டிஷர்ட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் எப்போவுமே வழக்கமாக போடுற ஒரு ஹேர் ஸ்டைலை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னு எனக்கே தெரியல. அப்புறம் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா லைக் டெய்லி போடுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா வீடியோலையும். அதனால நானும் சரி போட்டுக்கிட்டேன், அப்போ தான் ஸ்கின் நல்லா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் நல்லா பட்டி டிங்கரிங் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்புறோம். ஆக்சுவலாக எங்கே போகிறேன்னா பக்கத்தில் வந்து ஸ்டிச்சிங் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். ரெடி ஆகி முடிச்சுட்டு இந்த பாடி மிஸ்ட் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். எனக்கு பர்ஃப்யூம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். டு ஸ்மெல் குட் இன்னும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாட்டிலில் ஃபுல்லாக வாட்டரை ஃபில் பண்ணிக்கிட்டு, பிகாஸ் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அப்புறமா கிளாஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பேக்கில் போட்டு வாட்டர் பாட்டிலையும் பேக் உள்ள போட்டு கிளம்பிட்டேன். என் கூட என் அண்ணி பொண்ணு சாயும் வரா. ஏன்னா நான் போகிற கிளாஸில் ஃபுல்லாக தெலுங்கு தான் பேசுவாங்க. இவ எனக்கு பர்சனல் டிரான்ஸ்லேட்டராக வரா. எனக்கு வந்து தெலுங்கு பேசவும் தெரியும், புரிஞ்சிக்கவும் முடியும். ஆனால் ரொம்ப டெப்த்தாலாம் எனக்கு தெரியாது. அதனால இவரும் என் கூட வரா. ஸோ ஸ்டிச்சிங்கில் வந்து இதுக்கு முன்னாடி நாளில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வா ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போனேன். பட் சில சேஞ்சஸ் இருந்துச்சு. அதை மட்டும் ஆண்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் எப்படி கட் பண்ணணும் அது எல்லாமே அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் எங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது பாபின் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை போல். ஸோ பாபினையும் உடச்சிட்டேன், அதோட நீடிலையும் சேர்த்து உடச்சிட்டேன். பயங்கர கண்ணு பட்டுருச்சு போல் எனக்கு. நான் ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கிளாஸ் விட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அத்தை வந்து இந்த கீரை பொரியல் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் எதுவுமே பண்ணாதீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொன்னேன். பட் அவங்க பண்ணி வச்சுட்டாங்க எனக்காக. காலையில் சாப்பிட்டத காரணத்தினால நல்லா பசிச்சிச்சு. ஸோ நான் மேகி மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேன். நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா குக்கிங் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு பருப்பு குழம்பு மட்டும் தான் வச்சேன். அதில் இந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கழுவி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சுட்டேன். அண்ட் அது கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சைட் பை ரைஸும் வச்சுட்டேன். பருப்பில் ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன். இது அப்புறம் இப்படியே கூட சாப்பிடலாம். பட் கொஞ்சம் தாளிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி தட்கா பேனில் வந்து ஆயில், கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் அந்த ஹிங்கு சொல்லுவாங்கள்ல, அது பேர் என்ன, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான் கிச் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிட்டேன் பருப்பில். ஸோ சமையலும் முடிஞ்சிருச்சு. எங்கள் அத்தை மாமாவுக்கு எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டு ரூமுக்கு போயிட்டேன். என்னன்னே தெரில, எனக்கு உண்மையிலே ரொம்ப இந்த ஈவில் ஐஸ் இருக்கும்னு ஒரு மாதிரி தோணிகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது, நான் படுத்துட்டேன். அப்புறம் ஒரு 3 o'clock மேலே எந்திரிச்சு தான் நான் வந்து சாப்பிட்டேனே. அன்னைக்கு கொஞ்சம் ஹாஃப் டே அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, சரி உடச்ச பாபி நான் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி ஒரு 4:30க்கு நானும் சாயும் கிளம்பிட்டோம். அப்போ பார்த்தா நல்ல வானம் நல்ல மேகமூட்டத்தோடு இருந்தது. ப்ளஸ் மழையும் கொஞ்சம் பேஞ்சிச்சு. வைசாக் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு விஷயம்னா இதோட ரோட்ஸ் தான். ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நாங்கள் பூர்ணா மார்க்கெட்டுக்கு வந்தோம். இது வந்து நம்ம ஊர் சவுகார்பேட் மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே தான் நான் வந்து பாபின், அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வாங்கினேன். ப்ளஸ் சாய் வேறு வந்து காலேஜுக்கு போகிறா. ஸோ அவளுக்கு ட்ரெஸ்லாம் தைக்கணும்ல, அதனால் இங்கே வந்து நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம். ரேட் எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக ரொம்ப டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கடை ஒர்த்துன்னு தான் எனக்கு தோணுச்சு. எல்லாமே வாங்கிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் சின்ன திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருந்தது. அங்கே வந்து நான் ஒரே ஒரு பொட்டு பேக்கெட் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தலைக்கு போடுற அந்த ஹேர் கிளச்சும் ஒன்று நான் வாங்கிக்கிட்டேன். எல்லாமே வாங்கினதுக்கப்புறமா சாய் சொன்னால் பக்கத்தில் தான் பீச் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் நானும் வந்து வெளியெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. லைக் சீரியஸாகவே நான் பெருசாக எங்கேயுமே வெளியே போகல ரீசெண்டாக. ஸோ எனக்கும் ஓகே ஜஸ்ட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால நாங்கள் ஆட்டோ எடுத்துட்டாங்க, கிளம்பிட்டோம். நாங்கள் ஆர்கே பீச்சுக்கு போனோம். ஆக்சுவலாக அது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு கொஞ்சம் ஒட்டியே வந்து இந்த அயோத்தியோட டிபிக்ஷன் மாதிரி ஒரு ராமர் கோவில் ஒன்று கட்டியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பீச்சுக்கு வந்து இந்த கடல் அலைகளை பார்த்ததுக்கப்புறம் தான் மைண்ட் ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி தோணுச்சு எனக்கு. ஆனால் இந்த சாய் தண்ணியை பார்த்ததுமே நான் போய் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அங்கே போய் நின்றுட்டு என்ன ஃபோட்டோ எடுங்க அது இதுன்னு விளையாடிட்டு இருந்தா. அதோட கிளிப் தான் இது எல்லாமே. ஆல்மோஸ்ட் டைம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clock மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம், வெளியிலே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். இதோட பேர் ஜமீன்தாரி ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா
ஜஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு மேபி உங்களுக்கு நல்லா இருக்கலாம். அண்ட் உள்ளே போய் பார்க்கும்போதும் ஓகேன்னு தான் இருந்துச்சு. லைக் இது வந்து எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஊர்லலாம் இந்த ஏதாவது அபண்டன்ட் பில்டிங் இருக்கும் தெரியுமா? ரொம்ப நாள் ஓப்பனே பண்ணாமல் ஒரு பில்டிங் இருக்கும். மேபி இதோட தீமே அதுதான் போல். நான் தான் மேபி தப்பாக புரிஞ்சிருக்கேனோ என்னவோ தெரியல. சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து ஜமீன்தாரி கோழி கூரா, அதுக்கப்புறம் கார்லிக் நான், அதுக்கப்புறமா ஜமீன்தாரி சிக்கன் புலாவ்லாம் வாங்கினோம். டேஸ்ட் எல்லாமே நல்ல தரமாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஆப்ரிகாட் டிலைட்டோட முடிச்சிட்டேன். இந்த ஆப்ரிகாட் டிலைட் எனக்கு பர்சனல் ஃபேவரட் டெசர்ட் தெரியுமா? நிஜமாலே சூப்பராக இருக்கும். யாருக்காச்சும் வந்து இது எங்கேயாவது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி எங்கள் பில்லும் வந்துச்சு. பில் செட்டில் பண்ணது என் பக்கத்தில் இருந்த பெரிய மனுஷி தான். அவள் தான் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து கொஞ்சம் நல்லா கதை பேசிட்டு, வாழ்க்கையை பற்றி பேசிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போனோம். இந்த வீடியோ நான் ஜூன் 6 எடுத்தது. ஸோ இதான் என்னோடய டே இன் மை லைஃப். நாங்கள் வீட்டுக்கு 9:30க்கு ரீச் ஆனோம். அண்ட் உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.